அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நிறுவனம் யாரு, இவங்க என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஜாப் தான் இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன லொக்கேஷனில் இருக்குது, என்ன படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த நிறுவனம். இவங்க என்ன செக்டாரில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு செக்டாருக்குள்ளே தான் இந்த நிறுவனம் இருக்குது. இவங்க என்ன டெசிக்னேஷனுக்கு இப்போ போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஜாப் போஸ்ட்டுக்கு தான் இப்போ அவங்களுக்கான ஆட்களை எடுக்கிறாங்க. என்ன படித்தவங்களாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th UG எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தோட HR நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 25 காலி பணியிடங்கள் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க மினிமம் ஃப்ரெஷர்ஸில் இருந்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸாக 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரியாக 15,000 மேக்ஸிமம் சேலரியாக 22,000 அப்படிங்கிறத இவங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ESI PF போனஸ் எல்லாமே இந்த கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஜாபுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் செட் எல்லாம் இவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா சேல்ஸில் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும், அதாவது ஒரு டெலிகாலிங் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, ஒரு KYC பாலிஸை பற்றி அவங்களுக்கு தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, லோனை பற்றி டீட்டெயில்ஸை கஸ்டமருக்கு நீங்கள் தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அடிப்படையாக உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாமல் இது என்ன மாதிரியான லொக்கேஷனில் இந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். தர்மபுரி, கரூர், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி இந்த லொக்கேஷனில் இருக்கிற அவங்க பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்படி அப்ளை பண்ணணும், யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேங்கிங் செக்டரோட HRோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், இன்டர்வியூக்கு என்றைக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சரில் உங்களோட இன்னொரு வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.